இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டர் கனெக்ஷன் தான் இதில் பார்க்க போறோம். ஸோ, பொதுவா கெப்பாசிட்டர்ன்றது என்னன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜிய வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் வந்து என்னன்னா, கெப்பாசிட்டர். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கெப்பாசிட்டர் வந்து சீரிஸ் கனெக்ஷனு, பேரலல் கனெக்ஷனு அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணும்போது, கெப்பாசிட்டன்ஸோடைய வேல்யூ வந்து என்ன பண்ணும்னா மாறும். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு கெப்பாசிட்டர் யூஸ் பண்றாங்க? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் சர்க்யூட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்டருக்காகவும், இந்த நாய்ஸ் இம்யூனிட்டிக்காகவும் பயன்படுத்துறாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக கெப்பாசிட்டர் பயன்படுத்தலாம். ஸோ, இதுதான் வந்து கெப்பாசிட்டர் வந்து யூசேஜ் அதிகமா உள்ள இடம். ஸோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸ் கனெக்ஷன்ல வந்து கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்கும்? பேரலல் கெப்பாசிட்டன்ஸ்ல பேரலல் சர்க்யூட்ல வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? அப்படின்றத பார்க்க போறோம். ஒருவேளை சீரிஸ் பேரலல் காம்பினேஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். பொதுவா சீரிஸ் அ கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டர் வழியா போகக்கூடிய அ சார்ஜஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா, சேமா தான் இருக்கும். ஆனா என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு கெப்பாசிட்டருக்கும் இடையில உள்ள வோல்டேஜ் மட்டும் என்ன பண்ணும்னா, மாறி இருக்கும். ஸோ, இப்போ வந்து இதான் வந்து இது எப்படின்னா, இந்த C1, C2, C3, C4 இது எல்லாமே சார்ஜ் பண்ணக்கூடிய இந்த சார்ஜ் கியூ வந்து என்ன பண்ணும்னா, சமமா இருக்கும். ஆனா, வோல்டேஜ் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இது குறுக்க இருக்கக்கூடிய இந்த இண்டிவிஜுவல் வோல்டேஜ் வந்து என்ன பண்ணும்னா, வேரி ஆகும். ஸோ, ஆனா பேரலல் கனெக்ஷன்ல அப்படி கிடையாது. அதாவது வோல்டேஜ் எல்லா கெப்பாசிட்டன்ஸ் குறுக்க இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து என்ன பண்ணும்னா, சேமா இருக்கும். ஆனா வந்து சார்ஜஸ் மட்டும் என்ன பண்ணும்னா மாறும். இதில போற சார்ஜ், இதில போற சார்ஜ் C1, C2, C3 அப்படின்னு போற ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸ்லும் உள்ள சார்ஜஸ் வந்து மாறும். அப்போ இது Q1, இது Q2, இது வந்து Q3, இது வந்து Q4 அப்படின்ற மாரி மாறும். ஸோ, ஆனா இந்த சீரிஸ் பேரலல் காம்பினேஷன் அதான். இப்போ இது சீரிஸ் கனெக்ஷனு. இது ஆனா இது 3மே பேரலல் காம்பினேஷன். அப்போ இதுக்கான இது வந்து என்ன காம்பினேஷன். அப்போ இத வந்து ஃபர்ஸ்ட்டு டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் இதோட ஆட் பண்ணணும். ஸோ, இந்த மாரியான இதெல்லாம் இருக்கு. அப்ப பொதுவா இந்த சீரிஸ் கனெக்ஷன்ல வந்து பார்க்கும்போது, நம்ம சொன்ன மாரி தான். நம்ம 3 கெப்பாசிட்டன்ஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கயேன். C1, C2, C3 இதெல்லாமே ஒண்ணுக்கு அதாவது ஒருடைய எண்ட் வந்து இன்னொருடைய ஸ்டார்ட்டிங்கோட கனெக்ட் ஆயிருக்கும். எண்ட் டூ எண்ட் கனெக்ஷனா இருக்கும். ஸோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஃபார்முலா வந்து 1/C1 + 1/C2 + 1/C3ன்னு இருக்கும். அப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்டின்னா, இதோடைய டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 3 ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ விட கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. இதுல சீரிஸ் கனெக்ஷன்ல வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜஸ் எல்லாமே சமம். Q1, Q2, Q3 எல்லாமே சமமா இருக்கும். ஆனா வோல்டேஜ் வந்துட்டு என்ன ஆகும்னா மாறும். அதாவது V Q/C அப்படின்றது தான் ஃபார்முலா. ஸோ வோல்டேஜ் ஆனது சார்ஜ்க்கு நேர் விகிதத்திலும், கெப்பாசிட்டன்ஸுக்கு எதிர் விகிதத்திலும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா சொல்றாங்க. V இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கெப்பாசிட்டன்ஸ். அப்போ வோல்டேஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கும் அப்படின்றது தான் இது கதை. ஸோ இப்போ டோட்டல் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா V=V1 + V2 + V3 போது ஸோ இதில் டோட்டல் சார்ஜ் அதாவது சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த கெப்பாசிட்டன்ஸோட லிமிட்டை வந்து நம்ம மாற்றிடலாம் சரிங்களா. இதுவே வந்து 2 கெப்பாசிட்டன்ஸாக இருந்தால் அதுக்கான ஃபார்முலா இதுதான். அதாவது C=C1 இன்ட்டு C2 டிவைடு C1 + C2ன்னு போட்டுடலாம். ஸோ ஒரு வேளை வந்து கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அதாவது எல்லா கெப்பாசிட்டன்ஸும் அதாவது C1 ஓட வேல்யூ, C2 ஓட வேல்யூ, C3 ஓட வேல்யூ எல்லாவோட வேல்யூயும் ஒரு 1 பேரட்டு அது 1 மைக்ரோ பேரட் இல்லை 50 மைக்ரோ பேரட் இருந்துச்சுன்னா, அது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா C1 டிவைடு இப்போ ஒரு 3 இருக்கு அப்படின்னா 3ன்னு போடலாம். இல்லை 10 இருக்கு அப்படின்னா 10ன்னு போடலாம். ஸோ இது வந்து டோட்டல் அதாவது ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா அதுக்கான கண்டுபிடிக்கிறதுக்கான வேல்யூ வந்து இந்த ஃபார்முலா C=C/N. அதுவே பேரலல் காம்பினேஷனு. ஸோ இப்போ 3 கெப்பாசிட்டர் வந்து நான் என்ன சொன்னேன்னா பேரலலாக இருக்கும். இதுதான் வந்து பேரலல் கனெக்ஷனு சரிங்களா. பேரலலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அப்போ பேரலலாக இருக்கும்போது ஒன்னுடைய ஆரம்ப முனை இது ஆரம்ப முனை, இதுவும் ஆரம்ப முனை. இதுக்கு இடையில் நம்ம என்ன பண்ணோம்னா வோல்டேஜ் கொடுக்கும்போது இதோடைய சார்ஜஸ்லாம் மாறும். Q1, Q2, Q3ன்னு மாறும். இதோடைய வோல்டேஜ் மட்டும் என்ன ஆகாது அப்படின்னா மாறாது. ஸோ அதான் அங்கே சொல்லிட்டுருப்பாங்க. அப்போ பேரலல் கனெக்ஷன் வந்து கெப்பாசிட்டன்ஸோடைய வேல்யூ வந்து என்ன பண்ணோம்னா கூட்டிக்கணும் சரிங்களா. C1 + C2 + C3. ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னதான் Q=CV. சார்ஜஸ் மாறும். அப்போ சார்ஜஸ் மாறும்போது டோட்டல் சார்ஜ் Q1 ப்ளஸ் Q2 ப்ளஸ் Q3ன்னு வரும்போது ஸோ Qக்கான ஃபார்முலா CV. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து மாறும் இல்லையா. அதனால் நம்ம C1, C2, C3 C1V
C2V C3Vன்னு எடுக்கும்போது கெப்பாசிட்டன்ஸ் அதாவது நம்ம சார்ஜ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு கெப்பாசிட்டன்ஸ்னு வந்துடும். சரிங்களா? அப்போ நம்ம டோட்டல் சார்ஜை கூட்டினோம்னா நம்ம ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸோடைய மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C1 ப்ளஸ்ஸு C2 ப்ளஸ்ஸு C3, அதாவது டோட்டல் கெப்பாசிட்டன்ஸுக்கான ஃபார்முலா. சரிங்களா? ஸோ அப்போ இதே வந்து ஒரே கெப்பாசிட்டன்ஸ், அதாவது ஒரே வேல்யூவாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு வேல்யூ இப்போ 5 பேரட் இருக்குது அப்படின்னா எத்தனை கெப்பாசிட்டன்ஸ் போகிறோம்? 10 போனால் 15 50 மைக்ரோ பேரட் அப்படின்னு நம்ம போடலாம். கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் வந்து பேரட், சார்ஜோட யூனிட் வந்து கூலும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ, இப்போ எக்ஸாம்பிள் வந்து கெப்பாசிட்டன்ஸோடைய ரேஷியோ கண்டுபிடித்ததுக்கான ஃபார்முலா இது சி பேரல் டிவைடு சி சீரியஸ் இதுக்குள்ள என்சி பை சி பை என் ஸ்கொயர் அப்படின்னு போட்டலாம். அது சொல்லலாம், அதாவது நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் இத்தனை வந்து சீரியஸாக இருக்குது, இத்தனை பேரலாக இருக்கும்போது அதுக்கான ஃபார்முலா. இதே வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து வோல்டேஜ் டிவிஷன், அதாவது இது வோல்டேஜ் சீரிஸ் கனெக்ஷனில் வந்து வோல்டேஜ் கண்டுபிடித்ததுக்கான ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா V1 ஈக்குவல் டு C2 டிவைடு C1 ப்ளஸ் C2 இன்ட்டு V. அதே V2 கண்டுபிடித்தா C1 வரும். அதாவது ஒன்றும் இல்லை, இதுதான் வந்து சீரிஸ் கெப்பாசிட்டன்ஸ்னு வச்சிங்களேன். வோல்டேஜ் வேறையாக இருக்கும் இல்லையா, இது குறுக்க எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, அதேமாரி இது குறுக்க எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டோட்டலாக மொத்த கெப்பாசிட்டன்ஸையும் கூட்டிக்கணும். இது C1, இது C2, இது ரெண்டையும் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கூட்டிக்கணும். அதான் C1 ப்ளஸ்ஸு C2. அப்போ இது வந்து டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ். இப்போ வந்து இதுக்கு குறுக்க இருக்கிற வோல்டேஜ் தேவை அப்படின்னா ஆப்போசிட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ போட்டுடணும். அதாவது இங்கே C2ன்னு போட்டுக்கணும். ஒரு C2ன்னு போட்டால் நம்மளுக்கு V1 உடைய வேல்யூ கிடைக்கும். அதே V2 உடைய வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, C1 ப்ளஸ்ஸு C2 போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம் ஆப்போசிட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து C1 போட்டு இன்ட்டு V அப்படின்னு போடணும். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா சொல்கிறாங்க.